இந்த படத்துல வந்து நேச்சராவே நான் சொன்னேன்ல ஒரு நல்ல எழுத்து இருக்கிற படம் லேயர் பை லேயரா இருக்குன்ட்டு. இந்த படத்துல அந்த லேயர்னஸ் இருக்கு. நேச்சராவே அந்த கதையில இருக்கு. தேவதாஸ் பார்வதின்ற ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அதுல. அதுக்கப்புறம் வந்து உயிர் எடுக்கிற துப்பாக்கியும், பிளாஸ்டிக் ரோஜாவும் அந்த மாரி ஒரு லேயர் இருக்கு. ஆனா அத வந்து அவர் முழுமையா பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே. என்னதான் இன்னொரு இதுக்கும் மேல இன்னொரு லேயர் ஒண்ணு இருக்கு. அது எப்பன்னா படம் முழுக்க இந்த படம் எத நோக்கி போகுதுன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். படம் முழுக்க ஆக்சிடென்ட்டாவே தான் இருக்கும். இவங்க தப்பிப்பாங்க, அவங்க புடிப்பாங்க, தப்பிப்பாங்க, புடிப்பாங்க. அடுத்து என்ன நடக்குது ரிவெஞ்ச் அப்படிதான் இருக்கும். ஆனா படத்தோட கிளைமாக்ஸ் எல்லாம் வந்து படத்தோட முழு எசன்ஸுமே அந்த ஒரு அப்பா, மகன், அப்புறம் அந்த அப்பா பையனுக்கு இடையே இருக்கிற அந்த ஈகோ, அந்த மென்னுக்குன்னே இருக்கிற அந்த அகங்காரம், அந்த கர்வம், அது எப்படி ஒரு அழிவு கொண்டு போகுது. கடைசியா கூட லோகேஷ் ஒரு டயலாக் சொல்லுவாரு. "என்கிட்ட நீ வந்து நீ பேசியிருக்கலாம்ப்பா. ஒரு வேளை நீ பேசியிருந்தா நான் கேட்டிருப்பேனா இல்லையா?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க அப்பா பேசியிருந்தானா இவ்வளோ விஷயம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ அந்த அகங்காரம், அந்த ஈகோ எப்படி வந்து ஒருத்தனை வழிமாத்துது, எந்த அளவுக்கு ஒரு அழிவு நோக்கி கொண்டு போகுதுன்ற மாரி காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த லேயர்னஸ் இருந்துமே அது முழுசா ஒர்க் ஆகலையோ! இன்னும் நல்லா ரைட்டிங்கில கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதியிருந்தோமோன்னு ஒரு தோணுச்சு.